வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது அவ்வை குரல் காட்டும் சித்த மார்க்கம். பாடல் 3. தலைப்பு ஆசைப்படுத்தும் அலறு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பன ஐம்பொறிகளாலே பெறப்படுகின்ற புலன் உணர்வுகள். இவை உயிரை பற்றி இழுத்துப்போய் ஆசை சேற்றில் அழித்து விடுகின்றன. இந்த உண்மையை உணர்ந்து இவற்றின் இழுப்பினுக்கு இணங்காமல் மன உறுதியோடு மெய்ப்பொருளை நாட வேண்டும். அதற்காக அவற்றை சுட்டிக்காட்டி எச்சரிக்கின்றார் ஔவையார். பாடல். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் ஆசைப்படுத்தும் அலறு. ஆசை என்னும் வீழ்ச்சி பாதையிலே உயிர்களை கொண்டு வீழ்த்துகின்ற சேறு ஓசையும் பரிசமும் உருவமும் சுவையும் நாற்றமும் எனப்படும் ஐம்புல இச்சைகளே ஆகும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐந்தும் உடல் கூறுகள். இவை ஐம்பொறிகள் எனப்படும். இவற்றின் மூலம் உயிருக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சிகள் ஸ்பரிசமும் சுவையும் உருவமும் நாற்றமும் ஓசையுமாகிய ஐந்துமாகும். இவை உயிர்கூறுகள் எனப்படுகின்றன. இவற்றின் வயப்பட்டோருக்கு பிறவியை விட்டு ஒழித்தல் என்பது இயலாது. மீள பிறந்தும் இறந்தும் உலக வாதையிலே சிக்கி கிடந்து உழல வேண்டியதுதான். சேரானது தன்னில் வீழ்ந்தவரை எளிதில் கரையேற விடாது. தன்னிலே அழுத்தி துன்பம் விளைத்தலை போல இவையும் இவற்றை விட்டு நீங்குவதற்கு இயலாதபடி உயிரை பற்றி தம்முள்ளே அழுத்தி அழைக்கும். அது பற்றியே அலறு என்று சொல்லுகின்றனர். பாடல் 4. உருவத்தால் ஆகும் பயன். நுட்பமான உயிருக்கு இந்த பருமையான பூத சரீரம் கிடைத்துள்ளது. இதனை கொண்டு வீட்டு நெறியிலே சென்று பயன் காண்பதற்கு முயல வேண்டும். இதனை கொண்டு செய்யக்கூடிய உறுதி பொருள்களை பற்றி இந்த குறளிலே ஔவையார் வகுத்து கூறுகின்றார். பாடல் 4. தருமம், பொருள், காமம், வீடு எனும் நான்கும் உருவத்தால் ஆய பயன். பொருள், தருமங்களை செய்தாலும் வாழ்க்கைக்கு உதவும் பொருட்களை தேடுதலும் இன்பங்களை நுகர்தலும் முடிவாக வீட்டு இன்பத்தை அடைதலும் ஆகிய நான்கும் இந்த உருவத்தினாலே நமக்கு ஆகி வரக்கூடிய சிறந்த பயன்களாகும் என்கின்றார். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் இவைகளை 4 புருடாஸ்தங்கள், அதாவது புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவார்கள். உலகப் பிறப்பிலே அடைய வேண்டிய 4 உறுதி பொருட்கள் இவைதான். இன்பமும் பொருளும் அறனும் என்று 3ஆக வரிசைப்படுத்துவர் சிலர். 3ஐயும் சிறப்பாக செய்து வாழ்வாருக்கு 4ஆவதான வீட்டின்பம் தானே வந்து அமையும் என்பது அவர்களது முடிவு. திருவள்ளுவரின் அறம், பொருள், இன்பமாகிய முப்பாலின் அமைப்புக்கும் இதுவே அடிப்படையான காரணமாக சொல்லலாம். கொடுத்து மகிழ்வது தர்மம், கொண்டு செழிப்பது பொருள், கொண்டும் கொடுத்தும் கழிப்பது இன்பம், அனைத்தும் விட்டது வீடு. இதனை அறிந்து கொள்ள வேண்டும். உடலினை எடுக்காதேயே இவைகளை செய்து பயன் பெற இயலாது. ஆகவே உடலினை பெற்றவர் இவைகளையெல்லாம் செய்து உயிருக்கு உயர்ச்சியை தேட வேண்டும் என்பது இங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பெரும்பூத நிலைகள். பாடல் 5. 5 பெரும் பூதங்களின் நிலைகளை எடுத்து கூறுவது இந்த குறள். பாடல். நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண். இந்த பாடலின் பொருள், சுத்த மாயையிலிருந்து விண் எனும் ஆகாயம் முதலாவதாக தோன்றியது.
ஆகாயத்திலிருந்து இரண்டாவது பூதமான காற்று தோன்றியது. காற்றிலிருந்து நெருப்பு தோன்றியது. நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது. நீரிலிருந்து நிலம் தோன்றியது. இதுவே பஞ்சபூதங்களின் தோற்ற மரபு முறையாகும். ஊழி முடிவிலே அனைத்தும் ஒன்றில் ஒன்று ஒடுங்கும். அந்த காலத்தில் நிலம் நீரிலும், நீர் நெருப்பிலும், நெருப்பு காற்றிலும், காற்று வெளியிலும், வெளி பராசக்தியிலும், பராசக்தி பரமசிவத்திலும் முறையே எல்லாம் ஒடுங்கும். இந்த பஞ்சபூத குணங்கள் உடலிலும் அமைந்துள்ளன, உலகில் எங்கும் அமைந்துள்ளன. உடலை விட்டு உயிர் போய்விடும்போது உடல் சிதைந்து மீண்டும் பஞ்சபூதங்களோடு ஒன்றாகி கலந்து விட வேண்டியதுதான் இயற்கை. சித்த மருத்துவ நூலோர்கள் தம் உடல் கூற்று இயலில் இந்த அமைப்பை பஞ்சபூத சித்தாந்தம் என்று சொல்லுவார்கள். அடுத்து பாடல் 6. தலைப்பு 5 மூர்த்திகள். உலகில் நடைமுறைகளை எல்லாம் 5 வகை தொழிலால் முறையாக நடத்தி வருகின்றவன் இறைவன். இந்த தொழில்களை பஞ்சகிருத்தியங்கள் எனவும், இவற்றை நெறியோடு நிகழுமாறு மேற்பார்த்து வரும் தலைவர்களை பஞ்சமூர்த்திகள் என்றும் சொல்லுவார்கள். அவர்களை இங்கே குறிப்பிடுகின்றார் ஔவையார். பாடல் 6. மாயன் பிரம்மன் உருத்திரன் மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி 5. அதாவது மாயன், பிரம்மன், உருத்திரன், மகேசன், சிவமூர்த்தி என பஞ்சமூர்த்திகள் 5 பேர் ஆவார்கள். படைத்தலை பிரம்மனும், காத்தலை மாயனும், அழித்தலை உருத்திரனும், அருள்தலை மகேசனும், முடிவான பேரின்பத்தை சிவமூர்த்தியும் தருவது. இவர்கள் மனித பிறவி எடுத்துள்ள நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் உதவக்கூடியவர்கள். தனித்தனி பெயராலே இவர்கள் கூறப்படினும் இயங்கினாலும் இவர்களும் இறைவனின் ஒரு சக்தி கூறுகளின் வடிவங்களே என்று சொன்னால் அதுதான் உண்மையாகும். அடுத்து பாடல் 7. தலைப்பு விளங்கும் 6 சக்திகள். சக்தி என்று பொதுவாக சிவசக்தியை கூறுவோம். உலகம் இயங்குவதற்கு அதே சக்தியானது 6 நிலைகளில் நின்று நடத்தி வருகின்றது. பாடல் 7. மால் அயன் அங்கி ரவி மதி உமையோடு 7 திகழ் சக்தி 6. இங்கு விளக்கமாக பார்த்தால் விளங்கும் சக்திகள் உலகிலே 6 ஆகும். அவை மால், அயன், அங்கி எனும் நெருப்பு, ரவி என்னும் சூரியன், மதி என்னும் சந்திரன், உமை என்னும் சிவசக்தி ஆகியவை. பிரபஞ்ச இயக்கத்தை நடத்தி வருபவை இந்த சக்தி வேகங்களே. இவையும் சராசக்தியின் ஒவ்வொரு அம்சங்களே. இவற்றின் சக்தி கூறுகள் மனிதனிடத்தும் விளங்கக் காணலாம். ஒன்றை காக்கும்போது திருமாலாகவும், ஒன்றை படைக்கும்போது பிரம்மாவாகவும், ஒன்றை அழிக்கும்போது நெருப்பாகவும், வெம்மையோடு விளங்கும்போது ரவியாகவும், தன்மையோடு விளங்கும்போது மதியாகவும், அருளும்போது உமாதேவியாகவும் இச்சக்தி வேகங்கள் நம்மிடமும் நின்று செயல்பட்டு வருகின்றன. எல்லா சக்திகளும் நிறைவாக நிற்பது பராசக்தியிடம் என்பதையும் நாம் இங்கே அறிய வேண்டும். ஓகே மக்களே, இதுவரை 3ஆம் பாடலிலிருந்து 7ஆம் பாடல் வரை ஔவையின் குரல் விளக்கத்தை நாம் பார்த்தோம். மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.